குருவே சரணம். எம் குருநாதர் யார் என விழியும் காலம் வந்துவிட்டதோ. குருவடி பற்றிய அடியார் யாவரும் பாக்கியவான்களே. ஐயனை உணராதர் கடவுள் கடவுள் என அலைபவருக்காகவே பாடல் அன்றுண்டு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாதோர் இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே என நம்மை உணர வைத்த தேவனே விளம்புகிறார். சித்தியும் நானே, முத்தியும் நானே, மூலமும் நானே, நீ இறையென்பாய் யான் ஈசனே, நின் சிந்தையறிந்த நிறை சக்தியும் நானே என்கிறார். அவரவர் இருப்பை உணர உரைத்தவர்தான் எம் ஏகநாதர். ஐயனே, இக்கண்களினால் காண அருளினாய். படைத்த ஒவ்வொன்றுக்கும் அறுபடாத தொடர்பினையும் காட்டுகிறாய். நின்னை உணர்ந்து அப்பா என பிள்ளைகள் யாவும் மொழியவே இம்மானிட பிறப்போ. உணர்வினையும் விருந்தென அமுதமாய் ஊட்டுகிறாய். ஊட்டிய அமுதமும் விஷம் ஆகாமல் அருமருந்தென நிந்தன் குருநாமத்தினையும் அருளினாய். எந்தையே, நிந்தையிட்டாரும் ஆழ்கடல் தேடியும் ஒன்றுமில்லை என அறிவியல் பூர்வமாக யாதும் அறிந்தவர் அளந்தவராய் உரைக்கின்றாயே. இப்பூமியானது 75% நீராலானது என்பார்கள். அப்பெரும்பகுதியில் இருப்பார் என மானிடர் தம் அறிவை பயன்படுத்தாதவர்தானே. ஆகவே குருநாதர் ஒருவரே தெளிவு கொடுக்க முடியும். ஆதலால் தெளிவு பெற குருநாதர் வேண்டுமல்லவா. குருநாதர் பாதம் பற்றி நிந்தையால் குருநாதரிடம் அறிவாய் என்கிறார். குருவானவர் யார்? பெறுதற்கு அரிய உறவினை தந்தார் மானிடருக்கு. குருவானவரே யாதையும் அறியவும் அறிவிற்கு தெளிவு கொடுப்பதும் அவரே. அடியார் யாவரையும் சீடனாக ஏற்றிட யாம் என் தவம் செய்தோம் ஐயனே. இம்மானிட உறவை மானிடர் அறியாமல் இருக்கலாம். யாதும் அறியும் ஐயன் நம்மை கொண்டாடியது. கொடுப்பார் இட்ட பிச்சை பிச்சையையும் பிட்டு இட்டவருக்கே அருளுகிறார். தொட்டு திலகமிட்டு தூயவன் தந்த குருநாமத்தினை தும்பி மிசை எழும் சுற்றும் நாதனடி கற்றும் கன்னமிடும் அன்னமிட்ட சிவந்த பொழுதும் புக்க இருக மேனி புதைந்தன. பிரானடி வட்டமும் வண்ண வார்த்திரையாகவே வளர்ந்தன. தனம் தரும் பத்ம பாதமிருப்ப படிந்தோம் ஐயனே. குருவே சரணம். குருவடி சரணம். குரு திருவடி போற்றி.